ஹாய். காதலனை கைவிட்டு, நம்ம நினச்சவங்கள கைவிட்டு, அடுத்தவங்கள நம்ம மேரேஜ் பண்ண போகிறோம். அப்படி அடுத்தவங்கள மேரேஜ் பண்ணிவிட்டு, நம்ம சந்தோஷமாக வாழ்ந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு மோசமான நிலைமையில் நம்ம வாழ்ந்தோன்னா, அந்த நிலையை தன் காதலனாக இருக்கட்டும், காதலியாக இருக்கட்டும், அது அவங்களுக்கு தெரியவே கூடாது. எக்காரணத்தை கொண்டும் உண்மையாக காதலித்தவங்க ஒருவர் மோசமான நிலையில் வாழும்போது பார்க்கக்கூடாது. அப்படி பார்த்தா எவ்வளோ வழிகள் இருக்கும் தெரியுமா? இந்த பாட்டு அந்த கருத்தை தான் சொல்லுது. என்ன பாட்டுன்னு நினைக்கிறீங்களா? அழகி படத்தில் வரக்கூடிய உன் குத்தம்மா என் குத்தம்மா யாரை நானும் குத்த செல்வேன். கண்டிப்பாக உயிருக்கு உயிராக லவ் பண்ணுவாங்க தனலட்சுமி பார்த்திபனை, நந்திதாஸ். ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலையில் 2 பேரும் பிரிஞ்சிருந்தாங்க. அவ்வளோ வசதியாக வாழ்ந்த பொண்ணு, அந்த கிராமமே அவங்க கட்டுப்பாட்டில் இருந்த பொண்ணு, கடைசியில் சாப்பாட்டுக்கும் தங்குறதுக்கும் இடம் இல்லாமல் ஒரு ஓலை குடிசையிலையும் தெரு ரோட்டோரத்துலேயும் படுத்து கிடக்கிறாங்களே. அந்த நிலமையில பார்த்த அந்த காதலனோட மனநிலைமை எப்படி இருக்கும்? ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த பாட்டு கேட்டால் அழுகாதவங்களும் இந்த பாட்டு கேட்டால் அழுதுருவாங்க. கண்டிப்பாக காதலித்தவங்க, மோசமான நிலையில் வாழ்கிறவங்க முன்னாள் காதலர்களை பார்க்கவே கூடாது. இதுதான் எல்லாருக்கும் சொல்லக்கூடிய ஒரு கருத்தாக இருக்கணும். இந்த உலகத்தில் எத்தனையோ 96 காதல்கள் வரலாம், என்னென்னமோ வரலாம். ஆனால் இந்த அழகிக்கு ஒரு ஈடாகாது. காலத்தில் அழிக்க முடியாத ஒரு பாட்டு வரின்னு கூட இதை சொல்லலாம். பேசாமல் இருந்தாலும் மனசோடு மனசாக பேசிய ஒரு காலம், தூரத்தில் இருந்தாலும் தொடர்ந்து அருகில் குழவிய ஒரு காலம், இதெல்லாம் நெஞ்சில் நீங்காத ஒரு வரிகள்னு கூட சொல்லலாம். எல்லாரும் பள்ளி பருவத்தை கடந்து வந்திருப்பீங்க. அந்த பள்ளி பருவத்தில் வரக்கூடிய அந்த நினைவுகள், அந்த காதல் சொல்ல முடியாத வருத்தத்தை எல்லாருக்கும் கொடுக்கும். நம்ம பிடிச்சவங்க கிட்ட எவ்வளோ நம்ம பேசாமல் எவ்வளோ நாட்கள் இருப்போம், எவ்வளோ வருடங்கள் இருப்போம், இன்னும் நம்ம இருந்துக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் அவங்கள நினைக்காத நாட்கள் இருக்கா? நான் உண்மையாக காதலர்களுக்காக சொல்கிறேன். அவங்க கூட வாழ்ந்த கொஞ்சம் நேரமாக இருந்தாலும் இன்னும் நம்ம அதை நினச்சிட்டு வாழ்ந்துட்டுருக்கோம். நம்ம கண்ணில் ஒரு தேவதையை தெரிஞ்சக்கூடிய ஒரு காதலியாக இருக்கட்டும், ஒரு காதலனாக இருக்கட்டும், அவங்க கஷ்டப்படுற அந்த சூழ்நிலை இருக்கே, ஐயோ, அவங்களுக்காக இந்த பாட்டை நான் சமர்ப்பிக்கிறேன். இந்த பாட்டுக்கு இசையமைச்சது நம்ம இளையராஜா. பாடினதும் அவர் தான் நினைக்கிறேன். அந்த இசையும் பாடினது யாருன்னு தெரியல, இளையராஜா நினைக்கிறேன். அந்த குரலும் தீராத வழியோட அந்த சோகத்தை நம்மளை உணர வைக்கும் இந்த பாட்டு. இந்த பாடலை கேட்கும்போது எல்லாருக்கும் ஒரு விதமான அழுகை வரும். பள்ளி பருவ காதல் நினைவுக்கு வரும். அவங்களுக்காக இந்த பாட்டை நான் டெடிகேட் பண்ணுறேன். கடைசியாக நான் என்ன சொல்லணுன்னா, சிறு வயசில் நம்ம பார்த்து ரசித்தா அவங்க சிறு வயசாகவே இருந்திருக்கலாம், கள்ளங்கப்படம் இல்லை அந்த வயசாகவே இருந்திருக்கலாம். ஏன் இந்த காலம் அவங்கள வளர விடணும், கஷ்டமான மோசமான நிலைக்கு தள்ளணும்? அதை பார்த்து நம்ம ஏன் வேதனைப்படணும்? இதுதான் எனக்கு தெரியல. அவங்க சின்ன வயசாகவே இருந்துட்டாங்கன்னா சந்தோஷமான பருவம், ஜாலியாக இருந்திருப்பாங்கல்ல. ஏன் கடவுள் அவங்கள இவ்வளோ பெரிய வளர விட்டு அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்து எத்தனையோ பேர் இருக்காங்க. ஸோ இது உங்கள் கிட்ட பகிர்ந்து எனக்கு ரொம்ப நாளாக இருந்துச்சு. வணக்கம்.